தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய ஹாட் டாபிக் திருச்சி கிழக்கு மற்றும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளை மையமாகக் கொண்டு பரவி வரும் ஒரு ரகசிய அரசியல் நகர்வுதான். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இடைத்தேர்தலில் எங்கு போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் வட்டாரங்களிலும் ஊடகங்களிலும் மிக முக்கியமான விவாதங்கள் வெடிக்கத் தொடங்கியுள்ளன. சமீபத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி வந்தன. ஆனால் இந்த விவகாரத்தில் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அரசியல் உத்தி வகுப்பாளர்கள் மத்தியில் வேறுவிதமான கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. திருச்சி கிழக்கு தொகுதியில் தற்போதைய அரசியல் சூழல், சாதி மற்றும் சமூக காரணிகளை அலசி ஆராய்ந்த மூத்த நிர்வாகிகள் அங்கு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டால் கடுமையான சவால்களை சந்திக்க நேரிடும் என்று கருதுகின்றனர். ஒருவேளை முடிவு சாதகமாக இல்லாவிட்டால் அது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும் என்பதால் தோல்விக்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள ஒரு தொகுதியில் தலைவரை களம் இறக்கக்கூடாது என்பதில் அறிவாலயத்தின் முக்கிய புள்ளிகள் உறுதியாக இருக்கிறார்களாம். இந்தச் சூழலை தனது அரசியல் பகுப்பாய்வில் மிகத் துல்லியமாகச் சுட்டிக்காட்டியுள்ள பிரபல மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே, திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு ஒருவேளை தோல்வியடைந்தால் அது வெறும் ஒரு தொகுதியின் தோல்வியாக பார்க்கப்படாது, அது ஒட்டுமொத்த திமுகவே தோல்வியடைந்தது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிடும் என்று அதிரடியான கருத்தை பதிவு செய்துள்ளார். ஒரு கட்சியின் உச்சபட்ச தலைவர் இடைத்தேர்தலில் தோற்பது என்பது அக்கட்சியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி மாற்று அரசியல் சக்திகளுக்கு பெருமளவிலான சாதக சூழலை ஏற்படுத்திக் கொடுத்துவிடும் என்றும், இதனால்தான் திமுக தலைமை இந்த தொகுதியில் போட்டியிடத் தயங்குகிறது என்றும் அவரது கருத்துக்கள் மூலம் அறிய முடிகிறது. பாண்டேவின் இந்த அரசியல் கணிப்பு திமுகவினர் மத்தியிலும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இக்கட்டான நிலையில்தான் திமுகவினரின் கவனம் கரூர் மாவட்டத்தின் அரவக்குறிச்சி தொகுதியின் பக்கம் திரும்பியுள்ளது. கடந்த சட்டமன்றத் தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் இளங்கோ 20,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தார். கரூர் மாவட்டத்தின் வலுவான திமுக கட்டமைப்பு மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தேர்தல் வியூகங்கள் காரணமாக இந்த தொகுதி திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்படுகிறது. எனவே திருச்சி கிழக்கிற்கு பதிலாக 100% வெற்றியை உறுதி செய்யக்கூடிய பாதுகாப்பான களமான அரவக்குறிச்சி தொகுதிதான் மு.க.ஸ்டாலின் அவர்களின் போட்டிக்கு மிகச் சரியானது என்று திமுகவினர் உறுதியாக நம்புகின்றனர். இதன் காரணமாக அரவக்குறிச்சி தொகுதியின் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவை தனது பதவியை ராஜினாமா செய்யச் சொல்லிவிட்டு அங்கு இடைத்தேர்தல் கொண்டுவரப்பட்டு மு.க.ஸ்டாலினை போட்டியிட வைக்க ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் வியூகத்திற்கு பின்னால் மற்றொரு வலுவான அரசியல் காரணமும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தற்போதைய தவேக ஆட்சி ஒருவேளை தொடருமானால் அதுவரை முக்கிய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் மு.க.ஸ்டாலின் சட்டசபைக்குள் செல்லாமல் வெளியிலேயே இருப்பது அரசியல் ரீதியாக சரியாக இருக்காது. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகளை எழுப்பவும் எதிர்க்கட்சியாக தனது ஆளுமையை நிரூபிக்கவும் அவர் நிச்சயம் எம்.எல்.ஏவாக அவைக்குள் செல்ல வேண்டும். 5 ஆண்டுகள் வரை காத்திருக்க முடியாது என்பதால் இந்த இடைத்தேர்தல் முடிவுக்கு மு.க.ஸ்டாலினும் பச்சை கொடி காட்டிவிட்டதாக தெரிகிறது. அரவக்குறிச்சி தொகுதியைப் பொறுத்தவரை சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி மிக வலுவாக இருப்பதால் மு.க.ஸ்டாலின் அங்கு நின்றால் பிரம்மாண்ட வெற்றி பெறுவது நிச்சயம் என்றே அரசியல் விமர்சகர்களும் கணிக்கின்றனர். திருச்சி கிழக்கு என்ற ஆபத்தான களத்தை தவிர்த்து அரவக்குறிச்சி என்ற பாதுகாப்பான கோட்டையை நோக்கி திமுக தலைமை நகர்வது தற்போதைய அரசியல் சூழலில் மிகச்சரியான உத்தி என்றே அக்கட்சியினர் பேசி வருகின்றனர். விரைவில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் என கூறப்படுவதால் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இந்த தகவல் காதுகள் வழியாக பலமாக பகிரப்பட்டு வருகிறதாம்.